எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க நாம யூத்துக்கு அப்புறமா அடுத்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறாங்க. இந்த படத்தோட பேர் டபுள் ஆக்குபன்சி. அஸ்வின் கந்தசாமி டைரக்ட் பண்ணி ரேஷ்மான் சந்தோஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ஒரு படத்தோட ஸ்டோரி லைனை வந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படம் கடந்த ஜூன் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே நம்ம ஒரு கொஷின் மாதிரி கேட்டிருந்தோம், பப்ளிக் ரிவ்யூலாம் எடுத்திருந்தோங்க ஜோதி தேட்டரில் பார்த்துட்டு. கருப்புக்கு அடுத்ததான் எந்த படத்தைப்பா ரோஸ் பண்ணலாம் அப்படின் போது இந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரோஸ் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல ஸ்டோரி லைன் மூலயமா நான் சொல்கிறேன். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருநங்கை சாமியாக அவங்க வந்து தோன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபருக்கு வந்து சாமி மேலே நம்பிக்கையே இல்லை. இதனால அவங்களோட மனைவி வினோத்னி இவங்க 2 பேர்த்துக்குமே எடுத்துட்டிங்கன்னா 15 வருஷமா குழந்தையே பிறக்கல. 5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது. இப்போ பிறந்த சில நிமிடங்கள்லேயே குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. இறந்து போய் சில நிமிடங்கள்லேயே வந்துட்டு மறுபிறவி எடுத்து பெண் குழந்தைய வந்து இந்த வாட்டி பிறக்குது. இந்த படத்தோட கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா மார்னிங் 6 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் பெண் குழந்தையாகவும், ஈவினிங் 6 PMலேருந்து மார்னிங் 6 AM வரைக்கும் ஆண் குழந்தையாகவும் பிறவி வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத எடுத்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறது வந்து பெண், படிக்காமல் இருக்கிறது வந்துட்டு ஒரு ஆண், ஈவினிங் டைமில் வந்துட்டு சும்மா ஹோம்ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து அந்த ஒரு ஆண் வந்து பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்ததாக அவங்க சென்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. பெண் வந்துட்டு ஒரு ரிசர்ச் கம்பெனியில் வந்து வேலைக்கு போகிறாங்க. அடுத்து ஒரு ஆண் வந்து அவர் பாரில் வந்து வேலைக்கு சேர்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரிங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துடைய கான்செப்ட் அண்ட் கதையை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சட்டில்டாக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நல்லாவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய குறை என்னப்பா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான் லிட்டில் பிட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வந்து கொண்டு போயிருக்கலாம். அதுதான் வந்து பிரச்சனையை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தை வந்து டீட்டெயில்டாக எடுத்து சொல்லும் அப்படின்னா படத்தில் வந்துட்டு சிபிலிங்ஸ் தான் அவங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு கோபம் வந்து நியாயமாக தான் இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா ஆக்சிடென்டெல்லாம் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற போது பெண்ணு தான் வந்துட்டு பார்த்துருக்காங்க அப்பா அம்மா இறந்து போனது, அந்த சமாதி அந்த ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரியானதுலாம். பட் ஆண் போகல அப்படின்ற அந்த ஒரு கோபம் ஒரு பக்கம், இதனால அவங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டுமே நல்லா இருக்குது. அண்ட் படத்தில் வந்துட்டு சென்னைக்கு வேலைக்கு போகிறேன், இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வேலைக்கு போய் அங்கே வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அங்கே வந்துட்டு எந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறவர் வந்து சந்தேகப்பட்டு பார்க்குறாரு அப்படின்ற அந்த ஒரு விதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு நல்லா போகுது. சினிமோடோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்டில் சென்னையை வந்துட்டு நல்லாவே வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த பெண்ணுக்கிட்ட காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பெண்ணுக்கிட்ட காஃபி கேட்கும்போது அது வந்து ஒரு ஃபன் எலமெண்ட்டாக நல்லாவே போகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஒரு லவ்வாக மாறுது அதை வந்துட்டு நல்ல ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் விடிவி கணேஷ்க்கு வந்துட்டு அவர் பாரில் வந்துட்டு ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற ஒரு பிஸ்னஸும் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் போயிட்டுருக்க இந்த ஒரு கடையில் விடிவி கணேஷ் அவர் வீட்டுக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணும்போது அவருக்கு வந்து யாரா நீ இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கும் ரிவீல் ஆகுது இந்த மாதிரி 6 PM மேலே வந்துட்டு பெண்ணாக இருந்தவர் ஆணாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே கார்த்தி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டருக்கும் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆணாக மாறுறாங்க அப்படின்ற ரிவீல் பண்ணுற அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு. அவரும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி வந்துட்டு கொண்டு போகிறாங்கன்றதை அதுவுமே செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு 4 நாள் அந்த 4 நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு பெண்கள் வந்துட்டு பொதுவாக வயசுக்கு வருது அப்படின்றது ஒரு டீனேஜ் பருவம் அப்படின்னே சொல்லலாம். அந்த 12 to ஒரு 16க்குள்ளே அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனால் இதில் போர்ட்ரேட் பண்ணுறது 22 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததுனால வந்துட்டு 4 நாட்கள் வந்து பெண்ணாகவே இருந்திருக்காங்க, ஆனால் மாறல அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. திடீர்னு ஆணாக மாறுறாங்க, திடீர்னு பெண்ணாக மாறுறாங்க. ஸோ இதுக்காக நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாமே அப்படின்ற அந்த கார்த்தியோடைய கேரக்டரை வந்து நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க.
அதுக்கடுத்து ஒரு ட்விஸ்ட்டுங்க. அந்த ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய ஓனருக்கு முன்னாடியே தெரியும். ஃப்ளாஷ்பேக் மாரி ஒண்ணு காமிக்கிறாங்க. அப்பயே நான் ஜெனடிக் பேஸ்டா உங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வில்லனிசமுமே வந்து நல்லாவே கொண்டுட்டு போய் விடிவி கணேஷுடைய ஆட்கள் வச்சுட்டு வந்துட்டு ஹீரோவை காப்பாற்றுற மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் சீன் தான் ஒரு எமோஷ்னலாக ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்து சிபிலிங்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு கனெக்டபுளான ஒரு கேரக்டராக கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் மொத்தமாக கதையை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினை மீட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் ஆகட்டும், மின்னல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் பாடல் டீசெண்டாக இருக்குது. ஆன் த ஹோல் இந்த படம் சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்களும் பார்க்கல அப்படின்னா படத்தை பாருங்கள். அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை தாண்டி படம் வந்து லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டெலிகிராமில் டிஎம் பண்ணுறேன்.